அந்த மேல் காற்று என்ன பண்ணுச்சு, அந்த 5 டன்னு எடையுள்ள அந்த வெட்டுக்கிளியை கொண்டு போய் செங்கடலிலே போட்டது என்று பார்க்கிறோம். அப்போ இந்த விளையாட்டு நமக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு இல்லையா? அவர் எந்த வார்த்தையை அனுப்பி அந்த காற்றை வீசப்படினார்? அவர் எந்த காற்றை அனுப்பி அந்த வெட்டுக்கிளிகளை கடலிலே போட பண்ணினார்? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மேல் காற்றை பார்த்து சொல்றாரு, நீ போய் அந்த வெட்டுக்கிளி மேல மோது. அவ்வளவுதான். அந்த ஃபோர்ஸ் தாங்க முடியாம ஆட்டோமேட்டிக்கா போய் அந்த வெட்டுக்கிளி செங்கடல்ல விழுந்ததை பார்க்கிறோம் பாருங்க. அப்போ இந்த காற்றை அடக்கக்கூடிய வல்லமையை கிறிஸ்துவானவர் தீர்க்கதரிசிகளுக்கு கொடுத்திருக்கிறார். அவர் நமக்கு கொடுத்ததை நம்ம லிமிட் பண்ணினோம் அப்படின்னா நமக்கு தான் நஷ்டம்.